இருக்கான். பார்ல இருக்க ஒரு கடைக்கு வந்து இவன் போய் ரோஸ் கொடுக்கலான்னு போயிருக்கான். அப்போ அந்த அக்கா வாப்பா வாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கூட ஃப்ரெண்டு வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் 20 வயசு ஆகலக்கா, பெருசானவருக்கு நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்மளால் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட செஸ்ட்டை தான் உத்து பார்த்துட்டு இருக்கா. தம்பி அவ்வளோ உத்து பார்க்காதப்பா, வெக்கப்பா இருக்குன்னு இந்த அக்கா சொல்ல முடிச்சிருக்கா. நாங்கள் வந்து ஓடி வந்துடுறேன். மாஹி என்ன சொல்கிறேன்னா, நான் நினச்சதை விட நீ பெரிய காம கொடுறா இருக்கேடா. அடே அப்படிலாம் கிடையாதுடா, பொதுவாக பசங்கன்னா அந்த மாதிரி பார்க்க தானே செய்வாங்கன்னு நான் என்ன தப்பா பார்த்துட்டேன்க்கோ சொல்ல. டே பார்க்கறது தப்பு இல்லைப்பா, அது அவங்களுக்கு தெரியாத மாதிரியா பார்ப்பேன், நம்ம பார்க்கறது சுற்றி இருக்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படின்னா நீயும் பார்ப்பியாடா இவன் கேட்க. ஆமாம், நான் பார்க்கறது யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு திறமை உடையவன்டா நான், இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமான்னு பேசிக்கிட்டே வர இந்த மாஹி பையன் ஒரு விஷயத்தை கேட்குறான். டே நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ வந்து வேம்பேரா மாற போறியாமே, அதான் உன்னோட கனவா, எதுக்காக நீ வேம்பேரா மாற போறன்றதை கேட்குறான். அதுக்கோ வந்து தயங்கி தயங்கி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேம்பேர்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும், அன்றைக்கி பார்த்தியே ஒரு கொடூரமான மான்ஸ்டரை பார்த்தோமே, அந்த மாதிரி நீ மாற போறியா, எதுக்காக மாறுற, வேம்பேரா மாறுறதுக்கான காரணம் என்ன, நீ வேம்பேரா மாதிரி என்ன பண்ண போறேன்னு சொல்லி மாஹி கேட்க, அதுக்கு வந்து கோ என்ன யோசிக்கிறான்னா, நான் வேம்பேரா மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீடம்